இப்போதும் கூட நிறைய சேவை செய்யக்கூடியவர்கள் நம்மவர்கள் தான் நிறைய சேவை செய்யறாங்க. பலவை போல மீடியாக்கள் ஊடகங்கள் அதை மறைக்க தான் செய்யும். நாம அவங்க வெளிப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கவே கூடாது. அவர்கள் கண்டிப்பாக கியாமத்து நாள் வரை இந்த ஊடகங்கள், இந்த பார்ப்பனிய யூத ஊடகங்கள் முஸ்லிம்களுடைய சேவை காட்டவே மாட்டாங்க. நம்ம புலம்பிட்டே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் வரணும்னு சொன்னா நம்ம கையில ஊடகம் இருந்தா மட்டும்தான் முடியும். அது வரைக்கும் இது சாத்தியமே இல்லை. ஏதோ அவ்வப்போது ஒன்று ரெண்ட வெளிப்படுத்துவாங்க, போனா போகுதுன்னு சொல்லி. ஒரு விவாதத்துல கூட ஒரு சகோதரர் அழகான முறையில் பேசியிருக்கிறார். முஸ்லிம்களுடைய சேவைகள், முஸ்லிம் இளைஞர்கள் ஆற்றி வரக்கூடிய தொண்டுகள், இதையெல்லாம் ஊடகங்கள் மறைக்கிறீங்க. எவனாவது ஒரு நடிகன் பணம் தருவதாக அறிவிச்சிருந்தா அந்த அறிவிப்பு பெருசா போடுறீங்கன்னு ஆதங்கப்படுறாரு. அவன் கொடுக்க போறதில்லை, இவங்க பூரா அறிவிக்கிறது தான். இந்த இவ்வளவு தர்றேன் அவ்வளவு தர்றேன்னு அறிவிக்கிறானே, எவனுமே பணத்தை கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. பணத்தை கொடுத்துதான் சரித்திரமே இல்லை. நான் பொய் சொல்லல. 2004 கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூட, சிறுவர்களுடைய பள்ளிக்கூடத்துல பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அந்த நேரத்தில் பல பிரமுகர்கள் எல்லாம் நாங்க அதுக்கு இத்தனை லட்சம் தர்றோம் அவ்வளவு தரன்னு அறிவிச்சிருந்தாங்க. அந்த தீ விபத்துல பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினர் சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, அந்த தீ விபத்தின் போது ஒரு நடிகருடைய பேரை சொல்லி அவங்க எல்லாம் இவ்வளவு தருவதாக சொல்லியிருந்தாங்க. இன்று வரைக்கும் அவர்களுடைய எந்த உதவியும் எங்களை சேரவில்லை. அப்ப அந்த அறிவிக்கிறவங்களுடைய செய்தியெல்லாம் போடுவாங்களே தவிர களத்துல நின்று பணியாற்றுகிற முஸ்லிம்களுடைய சேவை போடவே மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம அல்லாஹ்வுக்காக செய்யறோம், அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யறேன். அந்த மக்கள் இப்ப பசியில இருக்கிறாங்க. ஒரு பசித்த மனிதனுக்கு உணவளிக்கலன்னா நாளை அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான், நான் பசியோட வந்தேன், எனக்கு நீ உணவளிக்கலன்னு அல்லாஹ் சொல்லுவான். உனக்கு ஏது பசின்னு அடியான் கேட்பான். என் அடியான் பசித்திருந்தான், அவனுக்கு உணவளித்திருந்தால் அங்கே என்னை கண்டிருக்கலாம் என்று. அந்த மக்கள் இப்ப தண்ணீருக்கு கஷ்டப்படுறாங்க, குடி தண்ணீர் இல்லை. அந்த மக்களுக்கு நாம் குடி தண்ணீர் கொடுக்கணும். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கலாம். அந்த குடி தண்ணீரை நாம கொடுக்கலன்னு சொன்னா அல்லாஹ் நாளை நம்மிடத்துல கேட்பான், நான் உனக்கு உன்னிடத்துல குடிக்க தண்ணீர் கேட்டேன், நீ தரலன்னு சொல்லி. அடியான் அல்லாஹ்ட்ட கேட்பான், உனக்கு எப்படி தாகம் எடுக்கும் என்று. என் அடியான் தாகத்தோடு தண்ணீர் கேட்டான், நீ அவனுக்கு உதவி செய்திருந்தால் அங்கே என்னை கண்டிருக்கலாம் என்று. சமூக சேவை செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஹதீஸ் இது. பசித்த மக்களுக்கு உணவளிக்கிற இடத்துல அல்லாஹ் பார்க்கலாம். தாகித்திருக்கிற மக்களுக்கு தாகத்தை தீர்க்கும் விதமாக தண்ணீர் சேவை செய்யக்கூடிய இடத்துல அல்லாஹ் பார்க்கலாம். அருமையானவர்களே, இந்த சேவை தான் இந்த இடத்துல ரொம்ப தேவை. பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, இங்க மனிதநேயம் தான் முக்கியம். அல்லாஹ் திருமறையில சொல்வான், முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் ஒருபோதும் தடுப்பது கிடையாது. இஸ்லாத்தை ஏற்காத மக்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை அல்லாஹ் தடுப்பதில்லை, உபகாரம் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ்